இங்க ஒரு குட்டி பையன் அவனுடைய டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வரான். அதுக்குள்ள அவனுடைய டாய்ஸை ஒன்று வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டாய்ஸ்க்கு உயிர் வந்திருக்கு. பார்த்த உடனே அந்த சின்ன பையன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அதை தொடலான்னு போகும்போது அந்த குட்டி மனுஷன் அவங்ககிட்ட இருந்த சின்ன கத்தியை வச்சு அவனோட விரல்லே குத்திடுறான். சின்ன பையனும் என்ன எதுக்கு குத்துற, நீ என்னோட டாய்ஸ், நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொம்மையும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை கொல்ல வரேன்னு சொல்றான். அந்த சின்ன பையனும் நான் தான் உன்னை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு அதுக்கப்புறம் தான் உனக்கு உசுரே வந்துச்சு, நான் எதுக்கு உன்னை கொல்ல போறேன்னு சொல்றான். சொல்றதெல்லாம் கேட்ட அந்த குட்டி மனுஷனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பையன் மேல நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பழகவும் ஆரம்பிக்கிறான். அந்த குட்டி மனுஷனும் தங்குறதுக்காக ஆரஞ்சு கலர்ல ஒரு வீடு கொடுக்குறான். ஆனா அந்த குட்டி மனுஷனுக்கு அதுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா மறுபடியும் அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு எடுத்து கொடுக்குறான். பாக்குறது அந்த சின்ன வீடே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குட்டி மனுஷனும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவனும் அதை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். இந்த சின்ன பையனுக்கும் அந்த குட்டி மனுஷனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு, ஏன்னா அவன் தனியா இருக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்கிட்ட இருக்கிற எல்லா டாய்ஸுமே எடுத்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு பூட்டி வைக்கிறான். ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் வச்ச எல்லா டாய்ஸுக்குமே உயிர் வந்துருது. எல்லாமே அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா பார்த்தா இவன் அந்த டைனோசரை பார்த்து இந்த குட்டி மனுஷனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு பூட்டிட்டா மறுபடியும் அது நார்மல் டாய்ஸ் ஆயிடும். இவனும் நைட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் இந்த குட்டி மனுஷன் அந்த பையனை எழுப்புறான். அந்த சின்ன பையன்கிட்ட அந்த குட்டி மனுஷன் என்ன சொல்றான்னா, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வெளியே போய் சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். சின்ன சின்ன செடிக்குன்னு இந்த குட்டி மனுஷனுக்கு பெரிய காடு மாதிரி இருக்கு. ஆனா வெளியே வந்தா பெரிய ஆபத்து வரும்னு இவனுக்கு தெரியாது. ஏதோ கத்துற சவுண்ட் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு பறவை அவனை அட்டாக் பண்ணிருக்கும். இவனும் ஒரு பாக்ஸுக்குள்ள போய் மறைஞ்சிருப்பான். சின்ன பையன் அந்த பாக்ஸோட அந்த குட்டி மனுஷனை உள்ள தூக்கிட்டு வந்துடும். வந்து பார்த்தா அவன் வெளியே வரும்போது அவனுடைய காலில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த சின்ன பையனுக்கு ஒரு யோசனை வருது. அவங்ககிட்ட ஒரு டாக்டர் டாய்ஸ் இருக்கும், அதை எடுத்துன்னு போய் அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு பூட்டி மறுபடியும் எடுக்கிறான். உயிரோட அந்த டாக்டர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றான். அதில் அந்த குட்டி மனுஷனுக்கு அந்த குட்டி டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவனை தொடரவும் விட மாட்டான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியை எப்படியோ அந்த குட்டி மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறான். அந்த சின்ன பையனுக்கு அந்த குட்டி மனுஷங்களாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டியில ஒரு லென்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குட்டி டாக்டர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த உலகத்துக்கு என்னை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் டாய்ஸா மாத்திட்டு சொல்லி அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த சின்ன பையனும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவன் சல்யூட் பண்ணினதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள வச்சு மறுபடியும் அந்த குட்டி டாக்டர் டாய்ஸா மாத்தி அவனோட எல்லா டாய்ஸ் இருக்கிற இடத்துல போட்டுறான். ஆனா இந்த குட்டி மனுஷன் அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த குட்டி மனுஷன் இந்த உலகத்துல எப்படி சர்வே பண்ணி வாழணுன்றதுக்காக அவனுக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இந்த குட்டி மனுஷனும் இதெல்லாம் வெட்டணும்னா எனக்கு ஒரு சின்ன கோடாரி வேணும்னு கேட்குறான். அந்த சின்ன பையனும் உடனே அவங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன சோல்ஜர் டாய்ஸை எடுத்துட்டு போய் அந்த பாக்ஸ்குள்ள வச்சு அதை மனுஷனா மாத்தி அதுகிட்ட இருந்த கத்தியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறான். அவங்ககிட்ட அந்த சின்ன கோடாரி கொடுத்துட்டு இந்த பையனும் ஸ்கூல் போயிடறான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தா அந்த குட்டி மனுஷன் நல்லா வீடு கட்டி வச்சிருப்பான். இதை பார்த்தா இவன் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த குட்டி மனுஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனை தேடுவான் பாருங்க. ஆனா அவன் அங்க இருக்க மாட்டான்.